அதுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. இல்ல இல்லங்க பொண்ணு வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க அவங்களுக்கு டேப்லெட் மட்டும் கொடுங்க, நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன். அது சரிம்மா, உனக்கு இருக்கிற அக்கறை கூட இங்க சில பேருக்கு இல்ல. அதுமா ரைட் சைடுல தான் இருக்கு கிச்சன். நீ போனீனா உனக்கே தெரியுமா, போமா. பாத்தியா ஜீவா, இந்த பொண்ணுக்கு என்ன பாத்துக்கணும், இந்த பொண்ணுக்கு ஏதாவது தலையெழுத்தா என்ன? யார் பெத்த பொண்ணும் இந்த பொண்ணு என்ன இவ்வளவு நல்லா பாத்துக்கிறா. இவளுக்கு எனக்கு கஞ்சி செஞ்சு தரணும், என்ன இப்படி பாத்துக்கணும் அப்படி பாத்துக்கணும் ஏதாவது தலையெழுத்தா என்ன? ஆனா என்ன எப்படி பாத்துக்கிறா பாரு. என்னை எப்படியெல்லாம் பாத்துக்கணும்னு நான் நினைச்சனும் அவ என்னை இப்படியெல்லாம் பாத்துக்கல. இந்த பொண்ணு என்ன பாத்துக்கிறா. என்னத்த சொல்ல, என் மனசே சரியில்லை. ஏன் யாழ் நீ இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. சரிம்மா, நீங்க பாத்துக்கோங்க, நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன். அவங்க வந்தவனே கஞ்சி குடிங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேம்மா. ஜீவா எங்கப்பா போற? இருப்பா, பூர்ணி வந்துருவா, வந்ததும் நான் கஞ்சி குடிச்சிடறேன். ரொம்ப இருட்டிடுச்சு பாரு அந்த பொண்ணு கொஞ்சம். ஆமா, நான் சொன்ன நீ என் மேலே கோவப்படுவேன். ஆமாமா, நானே நினைச்சேன் முருங்கைக்கீரை போட்டு குடிச்சா நல்லதுன்னுட்டு. நான் நினைச்சதை நீ அப்படியே செஞ்சுட்ட. என் மனசுல நான் நினைக்கிறேனோ அது அப்படியே நீ செய்யறமா. கொடுமா, ரொம்ப தேங்க்ஸ் பூர்ணி, ரொம்ப நல்லா இருக்குமா நீ கொடுத்தது. அப்பா வயிற்றுக்கு எதமா இருக்கு. என்னமா சொல்லிட்ட? அமிர்தமாட்ட இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த கஞ்சிக்கு இந்த கஞ்சி எவ்வளவோ பல மடங்கு பரவாயில்ல. ஆமால, நீ கிளம்பணும்லமா. சரிம்மா, நீ பாத்து போயிடுவியாமா? பத்திரமா போயிடுவியாமா? ஒரு நிமிஷம் இருங்க பொண்ணு, நானே டிராப் பண்றேன். ஆமாங்க, நான் கூப்பிட்டதும் உடனே வந்தீங்கல்ல, அப்போ நான் கூட்டிட்டு போய் விடணும். நியாயமா நான் தான் கூட்டிட்டு போய் விடணும். வாங்க, ஆல்ரெடி இருட்டிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்க எப்படி தனியா போக முடியும்? நானே கூட்டிட்டு வந்து விடுறேன், வாங்க போலாம். ஜீவா நல்ல வேலை, எங்கடா நான் கேட்ட நீ திட்டுவியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, உனக்கும் மனசு இருக்குடா. சரி சரி, நீ பூர்ணியை கூட்டிட்டு போயிட்டு அவ வீட்டுல விட்டுட்டு வந்துரு. அவங்க நமக்காக வந்திருக்காங்கன்னும் போது நான் கூட்டிட்டு போய் விடுறதாமா நியாயம். எனக்கும் நியாயம் என்னன்னு தெரியும். வாங்க போலாம். சரி சரி ஜீவா, நீ போ, வருவா, நீ போ. என்ன பூர்ணி, பார்த்தல ஆன்ட்டி என்ன சொன்னனோ அதை செஞ்சுட்டேனா? இது என்ன, நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையா இரு. அவனே நான் பூர்ணியை தான் கட்டிப்பேன்னு அவன் வாயால சொல்ல வைக்கிறேன் நானு. அவளே படாத பூர்ணி, பாத்துட்டு இருக்கல ஆன்ட்டி நீ இப்படி ஒரு காயை நகர்த்துறேன்னு. அதெல்லாம் பார்த்தா உனக்கு ஜீவா கிடைக்க மாட்டான், பரவாயில்லையா? சரி சரி, சீக்கிரம் போ, அவன் வண்டி எடுத்துட்டு இருப்பான். சீக்கிரம் போ, அதுக்குள்ள இந்த லூசு வந்துட போகுது. போ. சரிம்மா, அடிக்கடி வீட்டு பக்கம் வந்து போயிட்டு சரியா? அப்பதான் ஜீவா மனசுல இடம் பிடிக்க முடியும், பாத்துக்க. சரிம்மா. இன்னும் என்ன பண்றாங்க இவங்க? இவங்க வந்தா கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரலான்னு பார்த்தா இன்னும் வரல. இவங்களை விட்டுட்டு சீக்கிரம் வந்துட்டு ஏன் வேலையை பார்க்கணும். என்ன பண்றாங்க? ஏற்கனவே தலை நிறைய டென்ஷன்ஸ். அப்பப்பா, இன்னைக்கு மாதிரி டென்ஷன் எனக்கு இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. ஏன் எனக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுது? எல்லாம் எவ்வளவு வந்தது. ஏன் அவ இப்படி இருக்கான்? அவளுக்கு ஒரு நாள் உட்கார வச்சு சொல்லி தரணும் போல இருக்கு. நான் தான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். என்ன உனக்கு ஒரு வாட்டி சொல்ல போயாதான்? நான் தான் சொன்னேன்ல, நான் ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். நான் இன்னும் உன்னை பார்த்தேன் டென்ஷன் ஆகிட்டே தான் இருப்பேன். தயவு செஞ்சு போயிடு போ. என்ன கொஞ்ச நேரத்துக்கு பார்க்காத, நானா கூலான பிறகு வந்து பாக்குறேன். போ. அதுக்கு இல்ல மாமா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நாளைக்கு சொல்றேன்ல. கொஞ்சமாவது புரிஞ்சுக்க. நான் உன்னை பார்த்தாலே எனக்கு கோவம் வருது. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கலையா எங்கேயாவது? மனுஷனை டென்ஷன் எடுத்துக்கிட்டு என்ன நாளைக்கு என்ன எதுவும் இல்லைல்ல, போ. ஏதாவது ஒன்று சொல்லணும்னு வந்து நிக்க வேண்டியது போன்னு. அதுக்கு இல்ல மாமா, நாளைக்கு யாழ்னி, ஏற்கனவே நான் கோவத்தின் உச்சில இருக்கேன். போயிடு. இல்ல மாமா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எது பேசுறதா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். நான் இப்ப பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். என்னால இப்ப உங்ககிட்ட பேசுற அளவுக்கு மைண்ட் இல்ல. ஓ, நான் இப்ப உங்ககிட்ட எது பேசுறதா இருந்தாலும் கோவமா தான் பேசுவேன். அது உன்னதான் பாதிக்கும். ஓ. இல்ல மாமா. யாரு, உனக்கு புரியுதா இல்லையா? கொஞ்சமாவது மெச்சூரா பிஹேவ் பண்ணு. எப்பவுமே குழந்தைத்தனமா இருக்கணும்னு நினைக்காத. சே, எதை நினைச்சு உன்னை லைக் பண்ணணும், இப்ப அதுவே எனக்கு உங்ககிட்ட கோவத்தை உண்டாக்குது. போயிடு. எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசலாம். இப்ப நான் டென்ஷனா இருக்கேன், என்னால பேச முடியாது. போ. சரி மாமா, நான் போறேன்.
ஒருவேளை நாளைக்கு பேச முடியலனா? நாளைக்கு பேச முடியல என்ன, அடுத்த நாள் பேசிக்கலாம். நான் ஒன்றும் செத்துற மாட்டேன், நான் இங்கே தானே இருக்கேன். ஓ சாரி மாமா, நான் தான் தெரியாம உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் போறேன் மாமா. ஜீவா வந்துட்டீங்களா? ஏங்க இவ்வளோ நேரம்? கொஞ்சம் சீக்கிரம் வரணும்லங்க. நான் உங்களை கூட்டிட்டு வந்து விட்டுட்டு என் வேலையை பார்க்கணுங்க. வாங்க சீக்கிரம் போவோம். சாரி ஜீவா, ஆன்ட்டி கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருந்தேனா, அதான் வர லேட் ஆயிடுச்சு. வாங்க போலாம். சரி வாங்க. ரொம்ப இருட்டிடுச்சு, அவங்களை கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வரேன். சரி மாமா, நீ போ மாமா. என்ன சொன்ன? உன் ஜீவா மாமா கூட நான் வண்டியில போக கூடாதா? இப்போ உன் கண்ணு முன்னாடியே ஏன் ஜீவா கூட நான் அவர் கூட வண்டியில போக போறேன். அதை நீ பார்க்க போற. பூர்ணி வாங்க, டைம் ஆகுது. இங்க வந்துட்டு ஜீவா. உள்ள போ. எதுக்கு வெளியில நின்றுட்டு இருக்க? உள்ள போ. நைட் டைம்ல நீ வெளில நிக்காத. உள்ள போ. நான் உங்களை விட்டுட்டு சீக்கிரம் வந்துடுவேன். போ. நான் போறேன் மாமா. நீ சீக்கிரம் வந்துருவல்ல? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, நைட்டு சீக்கிரம் வரணும், லேட்டா வரணும் எனக்கு தெரியாது. இது வந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். போ. அதுக்கு இல்ல மாமா, நான் நாளைக்கு. நீ சொன்னதுதான் சொல்லிட்டு இருப்பல. உன் கேரக்டர் என்னைக்கு நீ மாத்திக்கிறியோ அன்னைக்கு தான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும். கொஞ்சமாவது மெச்சூர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணு. இப்படியே இருக்காது, இது நம்ம லைஃப்பை ரொம்ப பாதிச்சிடும். பாத்துக்க. எது வந்தாலும் நம்ம அப்புறம் பேசுவோம். எனக்கு டைம் இல்லை, கிளம்புறேன். எனக்கு நாளைக்கு காலையில 10 மணிக்கு ட்ரெயின். நான் நாளைக்கு ஊருக்கு போறேன்றது சொல்ல வரேன். ஆனா நீ கேட்கவே மாட்டேறிய மாமா. நீ என்ன இங்க இருன்னு சொல்ல வேணாம். ஆனா நான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா அதை நீ கேட்க கூட ரெடியா இல்ல. நீ காலையில இங்க இருப்பியா? உன்னை பார்த்துட்டு சொல்லிட்டு போவேனான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா உன்னை பார்த்து பேசிட்டு போகணும்னு தான் நான் ரொம்ப ஆசையா இருக்கேன். நான் எந்த தப்புமே பண்ணல மாமா. இந்த தப்பு பண்ணனாலும் பரவாயில்ல, உன்கிட்ட சாரி கேட்க நான் ரெடியா இருக்கேன். ஆனா நீ எதுவுமே காது கொடுத்து கூட கேட்கவே மாட்டேறிய மாமா. சரி மாமா, நான் ஊருக்கு போறேன். பாய். தந்தவழி தீரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே விலை உணர்வு உணர்வென்னும் குறையவில்லை. குறைந்தால் கண்கள் கலங்கிவிடும், வழியில் உயிரை போக்கிவிடும். உன்னாலே இருக்கின்ற எந்த காது வழியே. ஹலோ யாருமா? ஐயோ, கதிரண்ணா வந்திருக்கு. சொல்லுண்ணா. என்னம்மா இந்த டைம்ல எங்க நின்னுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லண்ணா, மாமா ஜீவா மாமா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நானும் பார்த்தேன், நீ ஜீவா கிட்ட தான் பேசிட்டு இருந்த. ஆமா, ஜீவா யார வண்டியில கூட்டிட்டு போறான்? அது 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 வந்துண்ணா. யாருமா? என்ன என்ன நடக்குது? யார் அவங்க? அவங்கள எதுக்கு ஜீவா கூட்டிட்டு போறான்? எங்க கூட்டிட்டு போறான்? அது வந்துண்ணா, அண்ணா அவங்க டாக்டர்ண்ணா. அத்தனை நம்ம அத்தைக்கு உடம்பு சரியில்லைண்ணா, அதான் அவங்க பார்க்கறதுக்காக வந்தாங்க. அத்தையை செக் பண்ணி பார்த்ததுல ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, அதான் இருட்டுச்சு பாரு. அதான் மாமா கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தானே போறாரு. யாரு? வேற எதுவும் இல்லைல்ல? வேற என்னண்ணா? வேறெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. அவங்கள ஜீவா மாமா வண்டியில கூட்டிட்டு போறாங்களா, அது நான் பார்த்தா கோச்சிப்பேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போறாங்கண்ணா. அதான் வேற ஒண்ணும் இல்லைண்ணா. ஓ அதான், நான் கூட என்னமோ நினைச்சிட்டேன். சரி சரி, ஏதோ ஜீவா உன்கிட்ட கோவமா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது, அதான் என்னமோன்னு கேட்கலான்னு வந்தேன். இல்லண்ணா, என்கிட்ட ஜீவா மாமா கோவப்படுவாங்களா? என்கிட்ட கோவலாம் பண்ணலண்ணா, சும்மாதான் அவங்க சொல்லிட்டு போனாங்க எங்க நான் கோச்சுக்க போறேன்னுட்டு. அப்பா அவ்வளவுதானே, வேற எதுவும் இல்லல்ல? உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல? ஐயா அண்ணா, ஜீவா மாமாக்கு எனக்கு ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லண்ணா. ப்ராப்ளம் இருந்தா சந்தோஷம் தான்மா. சரி சரி வா, நீ எதுக்கு நைட் டைம்ல இங்க நின்னுட்டு இருக்க? உள்ள போலாமா? ஆமாண்ணா, வா உள்ள போவோம். அண்ணா, நான் நாளைக்கு ஊருக்கு போறேன், உனக்கு தெரியுமா? ஆமால, நீ நாளைக்கு ஊருக்கு போகணும்ல? யாழினி, ஜீவாக்கு தெரியுமா? ஜீவா கிட்ட சொன்னியா? அதெல்லாம் சொல்லிட்டேனா. ஜீவா மாமா நல்லபடியா பத்திரமா போயிட்டு வான்னு சொன்னாங்கண்ணா. ஜீவா உன்னை போயிட்டு வான்னு சொன்னானா? இல்லையே மச்சான், அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. உன்னை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆமாண்ணா, முதல்ல அனுப்ப மாட்டேன்னு சொல்லிச்சு மாமா. அப்புறமா மாமா என்ன யோசிச்சுட்டு தெரியல. நீ நல்லா படிக்கணும்ல, நீ போய் நல்லா படி, அப்பதான் நம்ம ஃபியூச்சருக்கு நல்லது. நீ நல்லா படிச்சுட்டு வா, அதுக்கப்புறமா நான் சூர்யா அண்ணா கிட்ட பேசி நம்மளை பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிச்சுண்ணா. ஜீவா மாமா சொல்றது கரெக்டு தானேண்ணா? நான் போய் நல்லா படிக்கணும்ல. சூர்யா அண்ணா நான் நல்லா படிப்பேன்னு சொல்லி தானே நாங்க சேர்த்தாங்க. நான் அங்கேயே போய் படிக்கிறேண்ணா. யாழு, ஜீவா இப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. இங்க பாரு, நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? எது வந்தாலும் சொல்லுமா. ஐயோ அண்ணா, நான் ஏன் உங்ககிட்ட மறைக்க போறேன்? அதுல எதுவுமே இல்லைண்ணா. ஜீவா மாமா தான் சொன்னாங்க நீ நல்லா படிச்சுட்டு வா, அப்புறமா நான் சூர்யா மச்சான் கிட்ட பேசி நம்ம 2 பேர் கல்யாணத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஜீவா மாமா சொல்றது கரெக்டு தானேண்ணா? எனக்கு முதல்ல இங்க இருந்து போக பிடிக்கலதான். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், சூர்யா அண்ணா என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நான் நல்லா படிக்கணும்ல. நான் அங்க போறேண்ணா, அங்க போனதான் கரெக்டா படிப்பேண்ணா. யாழுமா, நீ இந்த 1 மாசம் இருந்தது எப்படி போச்சுன்னே தெரியல. வீடே நல்லா இருந்தது, கலகலன்னு இருந்தது. இப்ப நீ கிளம்புறேன்னு சொல்றியே,
எனக்கு கஷ்டமா இருக்கு யாழு. ஜீவாக்கு இல்ல, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. ஐயா அண்ணா, ஜீவா மாமா சொல்றது தானே கரெக்ட். நான் அங்க போய் படிச்சதானே கரெக்டா படிப்பேன். இங்க இருந்தேனா விளையாட்டுத்தனமா இருந்துருவேனா? என்ன யாழுமா, மச்சான் இப்படி சொல்ல மாட்டானே. அவன் உன்னை அனுப்பவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்ப இப்படி சொல்றான்ற, எனக்கு ஏதோ ஒரே குழப்பமா இருக்கு. சரி, அவன் வரட்டும், வந்த பிறகு நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். சரிம்மா, நீ வா. ரொம்ப இருட்டிடுச்சு, நீ வெளியில இருக்க வேண்டாம். வா, நம்ம உள்ள போலாம். சரிண்ணா, வாங்க உள்ள போவோம். ம். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு அங்கேயே இருக்க போறேன்? ஏய், உனக்கு வீட்டுக்கு டைம் ஆகலையா? வீட்டுக்கு போகணுமா இல்லையா? ஆமா ஆமா மாமா, நான் அதுதான் சொல்றேன். நான் வீட்டுக்கு போகணும் மாமா. டைமை பாத்தீங்க, ரொம்ப ஆயிடுச்சு மாமா. நான் வீட்டுக்கு போகணும்ல. ப்ளீஸ் மாமா, விளையாடாதீங்க. மழையை விடுங்க, நான் போறேன். ஏய், நான் என்ன எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்கேன்? இங்க பாரு, எவ்வளவு இடம் இருக்கு. ஓ, என்ன தாண்டி போ. ஆமா ஆமா, உங்களை தாண்டி போனா நீங்க அமைதியா இருப்பீங்க பாருங்க. மாமா ப்ளீஸ் மாமா, விளையாடாதீங்க மாமா. எதுவும் பண்ணாதீங்க, நான் குடுகுடுன்னு ஓடிடுறேன். ப்ளீஸ். நான் எதுவும் பண்ண மாட்டேன் டி, சத்தியமா சொல்றேன். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். பாரு, I'm a gentleman. எவ்வளவு டீசெண்டா நின்னுட்டு இருக்கேன். என்ன தாண்டி போ. இதுக்குதான் அத்தை கிட்ட சொன்னேன், அவங்களே கொண்டு போய் பாலை கொடுங்கன்னுட்டு. அவங்க கேட்டாங்களா, நீ தான் கொண்டு போய் கொடுக்கணும், நீ கொடுத்தாதான் சூர்யா குடிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கொண்டு வந்து கொடுத்து மாட்டிக்கிட்டேனா. மாமா வீட்டுக்கு போகணும் மாமா. அப்பாவும் அம்மாவும் காத்துட்டு இருப்பாங்க மாமா. நான் போறேன் மாமா. அம்மா கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. நீ கொண்டு வந்து கொடுத்தாதான் நான் குடிப்பேன். அதான் அம்மா கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல மாமா. மாமா ரொம்ப இருட்டிடுச்சு, நான் வீட்டுக்கு போறேன், வழி விடுங்க. ஏய், சரி, நீ வீட்டுக்கு போ. நான் உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டு போ. வா. முடியாது, நான் வரமாட்டேனே. நான் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வரமாட்டேன். நீ சத்தியமா எதுவுமே பண்ண மாட்டேன்டி. வாடி. இப்படிதான் நல்லவர் மாதிரியே பேசி என்ன கூப்பிடுவீங்க. அப்புறம் அடி, நான் இப்ப நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப என்ன நல்லவனா இருந்தியா இல்ல? இப்ப நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா? எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல? சத்தியமா தான் சொல்றேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா நீ பக்கத்துல வா. வாடி. மாமா, உங்களை நம்பிதான் வரேன். எதுவுமே பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தா நான் ஏதாவது பண்ணிடுவேன். பாத்துக்க மாவல, நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். வாடினா. சரி சரி, நான் வரேன் மாமா, கோவப்படாதீங்க, வரேன். வா. ஆமா, என்னது இது? பக்கத்துல வர சொன்னீங்கல்ல, அதான் வந்துட்டேன். ஓ, இதான் ஊர்ல பக்கத்துல வரதா? வாடிக்கிட்ட பாத்தியா, இதுக்கு பேர் தான் பக்கத்துல வர்றது. அதை விட்டுட்டு ஏண்டி இப்படி பண்ற? மாமா, நீங்க தான் என்ன ஆள வச்சுட்டே இருக்கீங்க. மாமா வீட்டுக்கு டைம் ஆகுது மாமா, என்ன விடுங்க, நான் போறேன். சரி சரிம்மா, அழாத. ஏய், எனக்கு ஒன்று அனுப்பவே மனசு இல்லடி. என் கூடவே இருக்கணும்னு தோணுதான். அதான் இந்த மாதிரி சட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்னை போக விடவே எனக்கு மனசு இல்லடி. அதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, இருந்தாலும் நீ வீட்டுக்கு போய் தான் ஆகணும்ல. ஓ, ஆமா, என் மாமனார் ஏதாவது சொன்னாரா? உன்னை எதனா திட்டினாரா? இல்ல மாமா, அப்பா என்கிட்ட பேசுறதே இல்லைல்ல. பேசினா தானே ஏதாவது சொல்லுவாங்க. என்கிட்ட சரியா பேசுறது இல்ல, அதனால எதுவும் சொல்றது இல்ல. என்னை திட்டுறது கூட இல்ல மாமா. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க. சரிம்மா, நீ வருத்தப்படாத. சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். சரியா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதனால சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும். ஏய், ரெடியாயிரு. இனிமே இந்த ரூம்ல நீ என் கூட 24 மணி நேரமும் இருக்க போற. ரெடியா இருந்துக்க. என் சேட்டையெல்லாம் தாங்கணும், பாத்துக்க. என்ன மாமா சொல்றீங்க? ரெடி? புரியலையா? சீக்கிரமே உங்க கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துடுவேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீ இங்க தானே இருக்கணும். அதுவும் என் கூட நம்ம ரூம்ல ஒரு மாதிரி கசம்சாவா இருக்கணும்ல மாமா. ஆனா உங்களுக்கு ரொம்ப மாமா, இங்க ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்பவும் நீங்க உங்களை என்னமோ சொல்லுவாங்களே, என்னது, இந்த ரணகலத்திலயும் ஒரு கிளுகிழப்பு கேக்குதான்னு, அது உங்களுக்கு தான் போல இருக்கு மாமா. துளசி, அதுக்காக டெய்லியும் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டா இருக்க முடியும்? ஃபீலிங் ஒரு பக்கம், எமோஷனல் ஒரு பக்கம், ரொமான்ஸும் ஒரு பக்கம் வேணும்ல. எப்பவுமே ரொமான்ஸும் எதிர்பார்க்க முடியாது. அதுக்காக எப்பவுமே ஃபீலிங் எமோஷனலும் இருக்கக்கூடாது. எல்லாமே கலந்து இருக்கணும்ல. பாரு, நம்ம வியூவர்ஸ் வெறும் ஜாலி ரொமான்ஸை மட்டுமே எதிர்பார்க்கறாங்க. ஆனா நம்ம ஃபீலிங், எமோஷனல், ரொமான்ஸ் எல்லாமே கலந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இது தப்பாடி? ஆமா மாமா, இது தப்பு இல்லதான். ஆனா அவங்களுக்கு தப்பா படுது போல இருக்கு. சரி விடுங்க, நம்ம எல்லாத்தையும் கலந்து கொடுப்போம். கண்டிப்பா அவங்க ஏத்துப்பாங்க. அதான் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். பார்ப்போம். சரி, இப்ப வீட்டுக்கு கிளம்ப போற. கிளம்புறதுக்கு மாமா இங்க பாருங்க, சத்தியம் பண்ணி என்ன கூப்பிட்டுருக்கீங்க. என்னை விட்டுருங்க, நான் கிளம்புறேன். இருடி, அதுக்குள்ள ஓடிடாத. எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னல. சொன்னதுதான், எதுவும் பண்ண மாட்டேன், சும்மாதான். சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் வரவா கூட? வேண்டாம் மாமா, இந்த வேலையே வேண்டாம். நான் தனியா போனா கூட அப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க துணையா வந்தீங்க, அவ்வளவுதான். அப்பா எனக்கு வேலையே வச்சிருவாங்க.
என்னடி நான் கேட்டதுக்கு ரைமிங்கா பதில் சொல்ற? வேற என்ன மாமா பண்றது? போற போக்க பார்த்தா நம்ம நிலைமை என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க என்னடானா இத பத்தி எல்லாம் கேர் பண்ணாம நீங்க என்னடா என்கிட்ட செல்லுமஷா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க போங்க மாமா. அதான் எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க பாரு, நீ ரெடியா மட்டும் இரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்துல நீ இங்கதான் இருக்க போற. அதனால தயாரா இரு. மாமாக்கு என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன பண்ணணும்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க. சரியா? என்னடி புரியுதா? புரியுது புரியுது. இப்ப விடுங்க மாமா, நான் போறேன். ஆரம்பிச்சுட்டாயா? சரி, நான் பண்றது தப்பு தான். உன்னை இவ்வளவு நேரம் இங்க பிடிச்சி வச்சிருக்கதே பெரிய தப்பு. சரி சரி, பார்த்து வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு செல்ல குட்டி. பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு பண்ணிடுறியா? மாமா, இந்த பின்னாடி இருக்க வீடு தானே மாமா. நான் என்ன 4 தெரு தள்ளியா போக போறேன்? அதெல்லாம் போயிடுவேன் மாமா. உங்களுக்கு என்ன ஃபோன் பண்ணணும் அவ்வளவுதானே? போயிட்டு உடனே பண்றேன், போதுமா? அது போலண்டி என் பொண்ணோட்டி. உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்குமே உங்களை விட்டு போக மனசு இல்லதான் மாமா. என்ன சொன்ன? போங்க மாமா. பாவி கள்ளி, உன் மனசுக்குள்ளே இவ்வளவு வச்சுக்கிட்டு போற பொண்ணு குதிச்சிட்டு இருக்கேன். பாரு, நம்ம 2 பேரும் இப்படி ஏக்கமா ஏங்கி போயிருக்கோம். இப்போ சொல்லு, நீ போகணுமா? வேற வழி இல்லல மாமா. என் கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் நான் அங்கதானே மாமா இருக்கணும். அதான் நீங்க சொல்லிட்டீங்களே சீக்கிரமே நமக்கு கல்யாணம் ஆயிடும்னு. அதுக்கப்புறம் என்ன மாமா கவலை? அதுக்கப்புறம் என் மாமா கூட இங்கேயே எப்பவுமே இருப்பேன். என் மாமாவை கொஞ்சிக்கிட்டே இருப்பேன், போதுமா? லவ் யூ மாமா. உன் கண்ணுக்குள்ளே காதலனை விழுந்து எழுகிறேன். விழாமலே இருக்க முடியுமா? இருந்து விட்டேன் காதல் உலகிலே. தென்மதுரை வீரனுக்கு என்னுடைய மாமனுக்கு தேக்கும் தாமரை அல்ல, இது கண்ணியின் தாமரை அம்மா. இந்த தாமரை முட்டுக்கள் என்னடி சித்திரமே, இங்க நீ பத்திரமே, சொல்லுடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே. அன்புல புத்தகமே, தங்குற கட்டடமே. கொஞ்சம் பொறுமானே, கொல்லிமலை தேனே, காத்திருக்கே நீரே, தூண்டியிட நானே. மூச்சுக்கு மூச்சுக்கு ராவெல்லாம் பேச்சுக்கு ரோசாவே, சித்தெரும்பு பொண்ண அடிக்குதா. அண்ணா, சூர்யா அண்ணா, உள்ள வரலாமா? மாமா, யார் நீ மாமா? யாருதான்? ஆனா இன்னும் இந்த டைம் வந்திருக்கான். சரி இரு, அவளை உள்ள கூப்பிடுவோம். யாருமா? உள்ள வாமா. சரிங்கண்ணா, வரேன். மாமா, கையெடுங்க. சரிம்மா. அண்ணா, ஐ துளசி, நீ இங்கதான் இருக்கியா? நல்லதா போச்சு. ஆமா யாழு, மாமாக்கு பால் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு இருந்தேன். அதுக்கு தான் வந்தேன். ஏன், என்னாச்சு யாழு? இந்த டைம்ல இங்க வந்திருக்க? என்னம்மா, ஏதாச்சும் ப்ராப்ளமா? யாழினிமா, என்னம்மா என்னாச்சு? ஐயோ அண்ணா, துளசி, எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க மறந்துட்டீங்களா? சூர்யா அண்ணா, நான் நாளைக்கு காலையில ஊருக்கு கிளம்புறேன். எனக்கு 10 மணிக்கு ட்ரெயின். நீங்க மறந்துட்டீங்களா? அட ஆமாம்மா, சாரிடா. அண்ணா மறந்துட்டேன். நம்ம கோவிலுக்குலாம் போயிட்டு வந்தோம் இல்லையா, அதுல சுத்தமா மறந்துட்டேம்மா. சாரிடா. அம்மா, நாளைக்கு காலையில 10 மணிக்கா ட்ரெயின்? ஆமாண்ணா, 10 மணிக்கு ட்ரெயின். வீட்ல இருந்து 9:30 கிளம்பினா கரெக்டா இருக்கும்ண்ணா. என்ன ஊருக்கு? யாழினி, நீ எங்க கோயம்புத்தூர்க்கா போகணும்? ஆமாண்டி, அவள் லீவு தானே வந்தா. இப்ப ஜாயின் பண்ணணும்ல. லீவ் முடிஞ்சு நாளையில இருந்து காலேஜ் ஓப்பனிங் நினைக்கிறேன். அதான் நாளைக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணேன். நான் தான் புக் பண்ணேன், பட் மறந்துட்டேன். மாமா, யாழினி கோயம்புத்தூர் போய் தான் ஆகணுமா மாமா? என்ன கேள்வி இது? அப்புறம் அவ படிக்க வேண்டாமா? அங்க படிச்சுதான் இருந்தா. எக்ஸாம் முடிஞ்சு லீவுக்காக இங்க வந்தா. இப்ப மறுபடியும் கண்டினியூ பண்ணணும்ல. இல்ல மாமா, அதுக்கு இல்ல. யாழினி இல்ல துளசி, நான் போகணும்ல. நான் போய் காலேஜ் ஜாயின் பண்ணணும்ல. இப்ப நான் செகண்ட் இயர்ல, இன்னும் 2 இயர்ஸ் தானே. படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் நான் இங்க தானே வர போறேன். நான் அங்கேயே இருக்கேன், அங்க போய் படிக்கிறேன். யாருமா, எல்லார்கிட்டையும் சொல்லிட்டியா நீ ஊருக்கு போறேங்கிற விஷயத்த? எல்லார்கிட்டையும் சொல்லிட்டியா? சொல்லிட்டேனா? எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ஆனா அம்மாக்கு மட்டும் சொல்லலண்ணா. அம்மா கிட்ட சொன்னா அம்மா கொஞ்சம் வருத்தப்படுவாங்கல்ல. ஆனா அம்மா கிட்ட மட்டும் சொல்லலண்ணா. அம்மா தூங்கிட்டாங்க. நான் காலையில சொல்லிட்டு கிளம்புறேண்ணா. யாரும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டியா? ஜீவா அண்ணா கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் துளசி. ஜீவா மாமா கிட்ட கூட சொல்லிட்டேன். ஜீவா மாமா, நீ போய் நல்லா படி. இன்னும் 2 வருஷம் தானே. நீ நல்லா படிச்சு முடிச்சிட்டு இங்கே வந்துரு அப்படின்னு சொன்னாங்க துளசி. யாழினி, ஜீவா அண்ணா அப்படியே சொன்னாங்க? யாருமா, ஜீவா அப்படிதான் சொன்னானா? ஆமாண்ணா. ஏண்ணா எல்லாரும் இப்படி கேக்குறீங்க? ஜீவா மாமா சரியா தானே சொன்னாங்க. நான் போய் படிக்கணும்லண்ணா. அதான் ஜீவா மாமா இப்படி
கரெக்டா இருக்கும்லண்ணா. அதான் நான் கிளம்பிடுவேண்ணா. துளசி, நீ அப்பப்ப ஃபோன் பண்ணு, என்ன மறந்துட மாட்டேன்ல. எனக்கு அப்பப்ப ஃபோன் பண்றியா யாழினி? நான் டெய்லியுமே ஃபோன் பண்ணுவேன் யாழினி. ஆனா நீ ஊருக்கு. துளசி, நான் இன்னும் நேத்ராணி கிட்ட கூட சொல்லல. நான் போய் நேத்ராணி கிட்டே சொல்லணும். அண்ணா, நேத்ராணி தூங்கிடுவாங்க, நான் போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டுமா? யாருமா அண்ணக்கிட்டமா? ஏண்ணா? அண்ணா, நான் போறேண்ணா. நேத்ராணி கிட்ட போய் சொல்லணும்ல. நான் சொல்லிட்டு சீக்கிரம் போய் படுக்கணும்ல. அப்பதானே காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியும். ஊருக்கு சீக்கிரம் போகணும்லண்ணா. எல்லாம் எனக்கு தெரியும், நீ என் பக்கத்துல வா. அண்ணா, சூர்யா அண்ணா, நான் அள வேணான்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு அழுகையா வருதுண்ணா. எனக்கு தெரியும் யாருமா, என் செல்லக்குட்டி எப்ப எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது. நீ அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அண்ணா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லும் போது எனக்கு தெரியும். இங்க பாருமா, நல்லபடியா போய் படிச்சுட்டு வா, சரியா? எதை பத்தியும் கேர் பண்ணக்கூடாது. அதாண்ணா, நான் போய் நல்லா படிப்பேண்ணா. நீ என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னு எனக்கு தெரியும்ண்ணா. நான் நல்லா படிப்பேண்ணா. எப்பவுமே யாழ் செல்லும் நல்லா படிப்பான், எனக்கு தெரியும். யாழ் குட்டியை பத்தி எனக்கு தெரியாது. சரி யாழுமா, உனக்கும் ஜீவாவுக்கும் ஏதாவது ப்ராப்ளமாமா? ஜிஜி, அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா. ஜீவா மாமாக்கு எனக்கும் என்னென்ன ப்ராப்ளம் வரப்போகுது? அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைண்ணா. அன்னைக்கிட்ட நீ எதையும் மறைக்கலையே? இல்லைண்ணா, நான் எதையுமே மறைக்கல, உண்மையதான் சொல்றேன். எனக்கு ஜீவா மாமாக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லைண்ணா. ஜீவா உன்னை ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டானா? ஆமாண்ணா, நீ போய் நல்லா படி. சூர்யா மச்சான் உன்னை எந்த அளவுக்கு படிக்க வைக்கிறாங்க, நீ நல்லா படிக்கணும்ல. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்லாம் நல்லா இருக்கும்னு ஜீவா மாமா தான் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் நல்லா படிக்கணும்லண்ணா. நீ எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுற இல்லைண்ணா. நான் படிப்பேண்ணா, நல்லா படிப்பேன். அண்ணா, எனக்கு இப்போ அழுகையா வருது. நாளைக்கு நான் உங்களெல்லாம் விட்டுட்டு போறேன்ல, அதனால எனக்கு அழுகையா வருது. சரிம்மா, நீ எதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது, புரியுதா? அதான் ஜீவாவே சொல்லியிருக்கான்ல, நீ நல்லா படிக்கணும்னு ஜீவா சொல்லியிருக்கான்ல. நல்லா படி, சரியா? அண்ணா மாசம் மாசம் வந்து உன்னை பாக்குறேன், நீ இப்போ போல வந்து உன்னை பார்ப்பேன், சரியாம்மா? சரிண்ணா. அண்ணா, நீ வரும்போது துளசியும் கூட்டிட்டு வாங்கண்ணா. கண்டிப்பாமா, சரியா? இங்க பாரு, ஃபீல் பண்ணக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. நீ தங்கம்லாம் ஆளக்கூடாது. என்ன தொடமா அழாதம்மா. யாருமா, நீ நல்லா படிக்கணும்னு தான் உன்னை நான் கோயம்புத்தூர்ல கொண்டு போய் சேர்த்தேன். இங்க இருந்தா அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு விளையாட்டுத்தனமா இருந்துருவேன்னு தான் அண்ணன் உன்னை அவ்வளோ லாங்கில் கொண்டு போய் சேர்த்தம்மா. இப்போ உன்னை பிரியாத நினைச்சா எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் நீ படிக்கணும்லடா, அழாதா தங்கும். அண்ணா, நீங்க வருத்தப்படாதீங்கண்ணா, நான் அழ மாட்டேன். எனக்கு இப்போ உங்களெல்லாம் விட்டுட்டு போறாளா, அதுதான் அழுகையா வருது. நான் அழ மாட்டேன்னா. கதிரண்ணா கூட அப்படிதான் சொன்னாங்க. என்ன நினைச்சு கதிரண்ணாவும் வருத்தப்பட்டாங்க. நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க. 2 இயர்ஸ் தானே, நான் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுவேண்ணா. இப்போ 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வருவேன்ல, செமஸ்டர் முடிஞ்சு லீவுக்கு வருவேன்ல, நான் உடனே வந்துடுறேண்ணா. லீவ் விட்டு உடனே வந்துடுறேன். சரி, அண்ணா காலையில வரேன், உன்னை கூட்டிட்டு வந்து விடுறேன். சரிங்கண்ணா. அண்ணா, நான் போட்டா? யாருமா, நீ எதையும் நினைச்சு வருத்தப்படுறேன்னு அண்ணாக்கு நல்லா தெரியுது. ஆனா அண்ணக்கிட்ட சொல்ல மாட்டேன், அண்ணக்கிட்ட எதையும் மறைக்கிற, எனக்கு அது நல்லா தெரியுதுமா. சரிம்மா யாரு, நீ போயிட்டு நல்லபடியா படிக்கணும், சரியா? மார்னிங் சீக்கிரம் எழுந்து ரெடி ஆகு, அண்ணன் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ராப் பண்றேன், ஓகேவா? அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே, ஒரு தாணி போல என்ன வளர்த்து விட்டாயே. செவந்த ஏனோ பிறந்த ஏனோ நீ எனக்கு சாமி, இந்த பூமி அடையெல்லாம் நீதானே. ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டாய், உசுர தாரனே. உன் கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், உனக்காக நான் இருக்கணும். ஒரு தாய பெற்றெடுத்தாளே, ஒரு வாழ்வு அவ வாழ தத்து விட்டேனே. கருவீட்டில் பூத்து விட்டோம். யாழுமா, அழாத யாழு. இங்க பாரு, நீ அழறத பார்த்து மாமாவும் வருத்தப்படுறாங்கல்ல. அழாத யாழு. இல்ல இல்ல, நான் அழல அண்ணா, நான் அழலண்ணா, நீங்க வருத்தப்படாதீங்க. சரிம்மா, நீ போய் நேத்ரா கிட்ட சொல்லிட்டு போய் படுத்து தூங்கு. காலையில நம்ம சீக்கிரம் கிளம்புவோம், சரியா? ஜீவா கிட்ட எதனா பேசணும்னா போய் பேசு. நான் பேசிட்டேனா ஜீவா மாமா கிட்ட? நிறைய பேசிட்டேன். ஜீவா மாமா ஒரு வேலையா வெளியில போயிருக்காங்க, அதான் முன்னாடியே பேசிட்டேனா. நான் நேற்று அன்னைக்கிட்ட மட்டும் சொல்லிட்டு நான் போய் படுக்கிறேன். சரி யாருமா, நீ நேத்ரா பார்த்து சொல்லிட்டு வந்துரு, போ. சரிங்கண்ணா. துளசி, போயிட்டு வரேன். காலையில சீக்கிரம் வந்துடுவேன்ல, உன்னை பார்த்துட்டு போகணும். வந்துடு. அதெல்லாம் கண்டிப்பா வந்துடுவேன் யாரும், நீ கவலையப்படாத, நான் வந்துடுவேன்.
சரி துளசி, நான் போறேன். மாமா மாமா, நான் ஒன்று சொல்லட்டா? நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும் துளசி. ஆமா, ஜீவாக்கும் யாழினிக்கும் ஏதோ ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். யாரும் சொல்ல மாட்டேங்கிறா. ஜீவா என்ன சொன்னான்னு தெரியல. யாழ் அதை நினைச்சுதான் வருத்தப்படுறான்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியலையே. ஆமா, ஜீவா எங்க? ஜீவாண்ணா பெரியம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு டாக்டர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்கள கூட்டிட்டு போனாருன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கும்போது அவங்கள தான் கூட்டிட்டு போனாங்க. அநேகமா வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க மாமா. இல்ல மாமா, ஜீவாண்ணா யாழ்னிய அனுப்ப மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தாங்க. ஆனா இப்போ யாரும் சொல்றான், நீ போயிட்டு வா, நல்லா படிச்சுட்டு வான்னு ஜீவா அண்ணா சொன்னதா சொல்றான். இதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை மாமா. ஆமா துளசி, ஜீவாவும் கதிரும் ஒரு டைம் பேசும்போது நான் பார்த்தேன். யாழினி நான் கண்டிப்பா கோயம்புத்தூருக்கு அனுப்ப மாட்டேன், நான் இதை எப்படியாவது சூர்யா மச்சா கிட்ட பேசுவேன் அப்படின்னு ஜீவா சொல்லிட்டு இருந்தான். சரி, அவனும் வந்து பேசுவான்னு எதிர்பார்த்தேன். அவன் பேசுவானாலும் நான் ஏதாவது முடிவு எடுக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா நாளைக்கு யாழினி கிளம்ப போறான். இது வரைக்கும் ஜீவா என்னன்னு கூட என்கிட்ட சொல்லலையே. நான் என்ன பண்றது, நீயே சொல்லு. சரி, என் தங்கச்சி வருத்தப்படக்கூடாது. அவன் எங்க வீட்டு குலசாமி, அதனால அவ வருத்தப்படுற மாதிரிலாம் நான் வச்சுக்க மாட்டேன். அவளுக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் கண்டிப்பா தீர்த்து வைப்பேன். எனக்கு தெரியும் மாமா, நீங்க யாழ்னி அழ விட மாட்டீங்க. நீங்க பாத்துப்பீங்க. நானும் என்ன ஏதுன்னு பார்த்து சொல்றேன் மாமா. சரி துளசி, நீ வீட்டுக்கு கிளம்பு. உனக்கு ரொம்ப நேரம் ஆகுது பாரு. கொஞ்சம் காலையில சீக்கிரம் மட்டும் வந்துரு. யாழினி ஊருக்கு கிளம்புறாள், கொஞ்சம் சீக்கிரம் வா. மாமா அது நீங்க சொல்லணுமா? நான் சீக்கிரம் வந்துடுறேன் மாமா. சரிம்மா, நீ கிளம்பு. மாமா நீங்க வருத்தப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்ம பாத்துக்கலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீ கிளம்பு. சரிங்க மாமா. டேய் மச்சி, இங்க பாரு, நீ ரொம்ப அதிகமா குடிச்சிட்டு இருக்க. என்ன ஆச்சு உனக்கு இன்னைக்கு? எதுக்குடா இவ்வளவு ஓவரா சாப்பிட்டு இருக்க? நீ எப்பவுமே இப்படி சாப்பிட மாட்டே, லிமிட்டா இருப்பியே. எங்களுக்கு நீ அட்வைஸ் பண்ணுவடா, இப்ப என்ன நீனு இப்படி பண்ணிட்டு இருக்க? ஆமாண்டா, மனசு சரியில்லடா. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இது சாப்பிட்டாவது மனசு கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு பார்த்தேன். ஆனா என்ன, எதை சாப்பிட்டாலும் மனசு நல்லா இல்லடா. டேய் மாப்பிள்ள, என்ன எதுனா பிரச்சனையா? உங்க வீட்டுல என்ன பிரச்சனை இல்ல ஆபீஸ்லயாடா? ஆபீஸ்ல எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லடா. ஆபீஸ்ல பிரச்சனை வந்தா அதெல்லாம் எனக்கு ஜுஜுபி மாதிரி அப்படின்றதுக்குள்ள தட்டி போட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா இது ஆபீஸ் பிரச்சனை இல்லடா, வீட்டு பிரச்சனைடா. மச்சான், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஆனா கல்யாணம் ஆனா ஒரு ஆம்பளைக்கு என்னென்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு வருதுடா மச்சான். கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படின்னா இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்னால முடியலடா மச்சான். என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன், அப்படி என்ன ஆச்சு? வீட்டுல ப்ராப்ளம்னு தெரியுது. என்னடா? ஆமா, நீ லவ் பண்றேன்னு சொன்னி உன் மாமா பொண்ணு அவங்க எதனா பேசிட்டாங்களா என்ன? டேய், அவங்கள பத்தி நீ சொல்லியிருக்கியே, அவங்க குழந்தை மாதிரின்னு. அப்படி இருக்கும்போது அவங்க என்னடா பேசியிருப்பாங்க? அவங்களாலே ப்ராப்ளம்? ஆமாண்டா, அவன் குழந்தை மாதிரி தான். ஆனா அந்த குழந்தை தனமே எனக்கு விரோதி ஆயிடும் போல இருக்க. எனக்கு நீ சொல்றதே புரியல, என்னன்னு சொல்லுடா. நீங்க பாரு, நீ வேற அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டே போயிட்டு இருக்க. உன் பிரச்சனை என்ன நீ சொல்லுடா, என்னால எதனா சொல்யூஷன் தர முடியுதான்னு பாக்குறேன். மச்சான், நீ ரொம்ப அதிகமா குடிச்சிட்டு இருக்க பாரு. மனசு சரியில்லடா, நான் என்ன பண்ண நீ சொல்லு, நான் என்ன பண்றதுன்னு. என் பிரச்சனைய சொல்றேன், சொன்னதுக்கு அப்புறம் நீயே சொல்லு, நான் குடிக்கிறது கரெக்டா தப்பான்னு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடா, அம்மாவை இவ்வளவு பாத்துக்க சொன்னேன். ஆனா இவ குழந்தைத்தனமா இருக்கிறதுனால இவளால அம்மாவை பாத்துக்க முடியலடா. இன்னைக்கு டீ கொடுத்தேன்னு டீய சூடான டீய அம்மா மேல கொட்டிட்டாடா. என்னடா மச்சி சொல்ற? ஆமாண்டா, இவ டீ கொண்டு போய் கொடுத்துருக்கா, அம்மா வாங்கியிருக்காங்க. இவ கொடுக்க தெரியாம கொடுத்துட்டாளா என்னன்னு தெரியலடா. சூடான டீ அம்மா மேல கொட்டி அம்மா ஒரே கதறுன்னு கதறி, அப்புறம் டாக்டரை வர வச்சு அதை இதுன்னு பார்த்தாச்சு. சரி, இதெல்லாம் போச்சேன்னு கஞ்சி போட்டு கொடுக்கணும்னு டாக்டர் சொன்னாங்க. நான் கஞ்சி கொடுக்கலான்னு நான் போனேன். அவ என்ன சொன்னா, இல்ல மாமா, நான் போட்டு தரேன் மாமா, எனக்கு தெரியும்னா. சரிடி போடுன்னு சொல்லிட்டேன். டேய், கரெக்டா தானடா சொல்லியிருக்காங்க, அவங்க தானே கஞ்சி போட்டு தரணும் நியாயமா? அதுதான் சொல்லியிருக்கா தங்கச்சி. இவளுக்கு அறிவு வந்துருச்சு, இவ கஞ்சி செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாலே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்ட மச்சி. அதுலயும் ஒரு மண்ணாளி போட்டுட்டா பாரு. அண்ணா, என்னடா என்னாச்சு? அதான் அதை ஏன் மச்சி கேக்குற? கஞ்சி செஞ்சு எடுத்துட்டு வந்தாலா, அம்மா கிட்ட வாங்கி கொடுத்தேன்னா அம்மா அதை குடிச்சிட்டு ஐயோ அம்மான்னு அம்மா ஒரு பக்கம் கத்துறாங்க. என்னடா சொல்ற, கஞ்சி குடிச்சிட்டா? ஏன் என்னாச்சு? ஏன்டா மச்சி, உனக்கு கஞ்சி வைக்க தெரியுமா தெரியாதா? ஓரளவுக்கு தெரியும்டா. ஏன்னா எங்க வீட்லயும் அம்மா உடம்பு சரியில்லாத போது நான் தானே வச்சு தருவேன். அரிசி, சீரகம், லேசா கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு வேக வச்சு கொடுக்கணும். இப்படிதான் நான் கொடுத்துருக்கேன்டா. ஏன் மச்சி, இப்படிதானே செய்யும். ஆனா இவ என்ன தெரியுமா பண்ணா, மிளகாத்தூள், உப்பு, பெப்பர்னு என்னென்னத்தையும் எடுத்து கொட்டி ஒரு கலக்கி எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டா. அதை குடிச்ச அம்மா ஐயோ அம்மா நாக்கு எரியுது, வயிறு எரியுதுன்னு அவங்க துடிக்கிறாங்க பாரு. என்னடா மாப்பிள்ள, தங்கச்சிக்கு இது கூட தெரியாது? அதுதான் தெரியலையே மச்சி,
அவளுக்கு தெரியுமா தெரியாதா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலடா. அவ சொன்னாடா நான் 2 வாட்டி நல்லா பண்ணிருக்கேன் மாமா, கஞ்சிலாம் செஞ்சிருக்கேன் மாமான்னு சொன்னான். அதை நம்பி தாண்டா அவளை போட சொன்னேன். ஆனா அவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. அவளுக்கு எதனா அம்மா மேல கோவமா, அதனால இப்படி பண்ணாளா, இல்ல அவ தெரியாம தான் பண்ணாளா, என்னால எதையுமே புரிஞ்சுக்க முடியல மச்சி. டேய் மச்சி, ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் என் பொண்டாட்டின்ற இடத்துல இருக்கிற இவ. நீ சொல்லுடா மச்சி, இவளுக்குன்னு பாப்பேனா அம்மாக்குன்னு பாப்பேனா? அம்மா வழியில துடிக்கிறாங்க, இவ நான் எதுவுமே பண்ணல மாமான்னு ஆளுகிட்டு நிக்கிறா. ஹாய்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஈஸ்வரி சிஸ்டர் அவங்களுடைய தங்கச்சி பொண்ணு ஷஸ்டிகாக்கு பர்த்டே, ஃபர்ஸ்ட் பர்த்டே மாமா. விஷ் பண்ணிடுவோமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஷஸ்டிகா பாப்பா. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஷஸ்டிகா தங்கம். ஷஸ்டிகா செல்லக்குட்டி, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் சுட்டித்தனமாவும் சந்தோஷமாவும் இருக்க இந்த அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கம். ஷஸ்டிகா தங்கம், நீங்க பர்த்டேவை நல்லபடியா செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே டியர்ஸ், பை. பை ஃப்ரெண்ட்ஸ்.